ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தவ்ஹீத் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள். சர்வதேச அரசியலை பொறுத்தவரையும் ஜியோ பாலிடிக்ஸு உங்கள்கிட்ட நான் தொடர்ந்து உரையாற்றிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் மத்திய தரைக்கடல் அந்த பகுதியில் உள்ள நாடுகளினுடைய அரசியல், மேற்கத்திய நாடுகளின் அரசியல், சமீப காலமாக அமெரிக்கா வெர்சஸ் ஐரோப்பியாவுக்கு நடைபெறுகின்ற பிரச்சனைகள், வரி விதிப்புகள், ரஷ்யாவினுடைய மாற்றம், சீனாவினுடைய மேலாண்மை, இது குறித்தெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பொலிட்டிக்கல் வேர்ல்டு பொலிட்டிக்கல் அப்சர்வ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான பார்வையாக இருக்குது. ஆப்கானும் பாகிஸ்தானும் மோதிக்குது. ஒசாமா பின்லேடனே பாகிஸ்தானில் வந்து தான் ஒளிஞ்சுக்கிட்டாருன்னு ஒபாமா சொல்லி பாகிஸ்தானுக்குள்ள குண்டு போட்டு தான் கொண்டாங்க ஒசாமா பின்லேடனை. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆப்கானுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டைங்கிறது கேட்க புதுசா இருக்கு. ஒருவேளை எங்களுக்கு இது புதுசா இருக்கலாம், உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி சண்டைகள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த சண்டையை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல இந்தியா தாலிபான்களுக்கு ஆதரவா இருந்ததை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஜியோ பாலிடிக்ஸ் எப்படி எல்லாம் போகுது, இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது இப்ப ஆப்கானிஸ்தானோடு இப்ப இந்தியா நெருங்கி வருகிறது. அந்த விஷயத்தை பற்றியும் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன பிரச்சனை என்பதை பற்றியும் அறிந்து கொள்வதாக இருந்தால் அந்த ஆப்கானுடைய மக்களை பற்றி நம்ம முறை அறிஞ்சிக்கணும். ஆப்கானில் வந்து பஸ்தூன்கிற ஒரு இனத்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு 70% மொத்த ஆப்கான் மக்களில் பஸ்தூன்கிறவங்க பழங்குடியினர். அவர்கள் பழங்குடியினர் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற பழங்குடிகளில் பெரிய பழங்குடி அதுதான். அதிகமான மக்கள் கொண்ட 11 கோடி பேர் 11 கோடி பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. பெரிய அளவுல பழங்குடிகள். அந்த பழங்குடிகள் என்னன்னு கேட்டா எப்போதும் ஆயுத குழுவாவே இருப்பாங்க. அவங்க இஸ்லாமுக்கு முன்னாடியே, இஸ்லாமா பிறகு ஆயிட்டாங்களே தவிர இஸ்லாமுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க ஒரு ஆயுத குழுவாக இருந்து யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. அவங்க தங்களுக்குள்ள ஒரு குழு வைத்துக் கொள்வார்கள். அவங்களுக்கு தான் அரசாங்கங்கள்லாம் கொஞ்சம் பயந்து போவாங்க. அப்படியான ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த பஷ்தூன்கிற இனத்துக்காரங்க. இந்த பஷ்தூன் இனத்தவர்கள் வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து 70 பேர் இருக்கிற மாதிரி பாகிஸ்தானில் அதனுடைய பார்டரில் ஒரு 15-20% இருக்கிறாங்க. பாகிஸ்தானுக்குள்ளேயும் இந்த பஷ்தூன்கிற இனத்துக்காரங்க இருக்கிறாங்க. இந்தியாவில் கூட ஒரு சின்ன அளவில் இருக்கிறாங்க. இந்தியாவில் கூட நம்ம எல்லை காந்தின்னு சொல்லுவாங்கல்ல, கான் அப்துல் கஃபார் பஷ்தூன் தான். அவரு பஷ்தூன்காரர் தான். அவரு அவங்க மொழி என்ன மொழி? தாய்மொழி என்னது அவங்களுக்கு? பஷ்தோ மொழி. அந்த மொழி சொல்றாங்க. ஆப்கான் மொழிங்கிறாங்கல்ல, அந்த மொழி தான் பஷ்தோ மொழின்னு அது பேர் வச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு மொழி பேசுவாங்க. அப்ப இந்த பஷ்தூன் இனத்தவர்கள் பாகிஸ்தான்லயும் 70% இருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான்ல ஒரு 70% பேர் அவங்க இருக்கிறாங்க. பாகிஸ்தான்ல 15-20% இருக்காங்க. அந்த பார்டர் அந்த வகையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆப்கானிஸ்தான்ல இந்த மாணவர் அமைப்பு வந்து ஆட்சிக்கு வந்து அவங்க கலைக்கப்பட்டு பிறகு அமெரிக்கா கையில் போன பிறகு இஸ்லாமிய ஆட்சிக்காக வேண்டி அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான்ல. அதனுடைய தாக்கம் வந்து இங்கேயும் வருது. அதே இனத்தவர்களாக இருக்கிறதுனால பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஷ்தூன் மக்களும் நம்ம வந்து இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்கணும், பாகிஸ்தானுக்குள்ள வந்து அரசாங்கத்தை காலி பண்ணணும். ஏன்னா பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுடைய கைக்கூலியாக இருக்கிறது, அமெரிக்காக்காரன் தான் நம்மளை ஆப்கானை காலி பண்ணவன். அதனால இந்த பாகிஸ்தானுடைய கவர்மெண்ட்டை அழிச்சிட்டு நம்ம கைப்பற்றணுங்கிற அளவுக்கு அவங்களுடைய கொள்கை. இந்த ஆப்கான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஷ்தூன்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டால், பாகிஸ்தானை வந்து இஸ்லாமிய நாடாக மாற்றணும். இவங்க பேருக்கு இஸ்லாமிய நாடுன்னு வச்சுக்கிறாங்க. சரிய சட்டப்படி அவங்க எதுவும் அமுல்படுத்துறது இல்லை. பேருக்கு இஸ்லாமிய குடியரசுன்னு பேர் இருக்குது. அப்படிங்கிறதுனால உள்ளுக்குள்ள என்ன செய்யறாங்கன்னா எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போராடுறவங்களுக்கு வந்து ஆப்கான் வந்து உதவி செய்து ஆட்சி கிடைச்ச பிறகு நிறைய உதவி செய்யறாங்க. முந்தி அவங்களும் ஒடுக்கப்பட்டு கிடந்தாங்க, இவங்களும் ஒடுக்கப்பட்டு இருந்தாங்க. பிறகு அமெரிக்கா மொத்தத்தையும் கைகளை விட்டு போனதுக்கு பிறகு ஆப்கானில் இவங்களுடைய ஆட்சி நிலை பெற்ற பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், அங்கே பாகிஸ்தான் நடத்தக்கூடிய தாக்குதல்களுக்கெல்லாம் ஆப்கான் பஷ்தூன்கள் வந்து பாகிஸ்தான் பஷ்தூன்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்க. அந்த பார்டராக இருக்கிறதுனால இங்கே ஏதாவது செஞ்சுட்டு அங்கே ஓடி ஒழிஞ்சிக்கிடுவாங்க, அங்கேருந்து ஊடுருவி ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவாங்க. ரெண்டு ஒரே இனத்துக்காரங்க. அதாவது ஆப்கானும் அந்த பார்டரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாகிஸ்தான்லையும் இவன் தான் இருப்பான்,
ஆப்கான்ல அவன் தான் இருப்பான், ஒரே ஜாதி தான் இருப்பான். ம், ரெண்டுலையும் ம், ம், பஷ்டூன்கள் இருக்கிற காரணத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் அடைக்கலம் கொடுப்பது, பாதுகாப்பு கொடுப்பதெல்லாம் செய்யறதுனால பாகிஸ்தானுக்கு தலைவலியா இருக்குன்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா 2-3 தடவை விமானத்தின் மூலமாக போட்டெல்லாம் குண்டு போட்டு அவங்களுடைய இலக்குகள் அழிச்சாங்க. அழிக்கிறதுக்கு உள்ள வேலையை பாகிஸ்தான் செஞ்சது. அதுக்கு போட்டியா என்ன செய்யறாங்கன்னா அவன் வந்து இவர்களுடைய அலுவலகங்களை தாக்குறது, அரசு அலுவலகங்களை தாக்குறதுன்னு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது ஆப்கான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஆப்கானுக்குள்ள நுழைஞ்சு அடிச்சாங்க. பாகிஸ்தான்காரங்க வந்து இங்க தீவிரவாதம் நடத்திட்டு ஓ நாட்டில் வந்து ஒளிஞ்சிக்கிறான், இங்க எங்க நாட்டில் அநியாயம் பண்ணிட்டு பஷ்தூன்கிற முறையில் ஓ நாட்டில் வந்து ஒளிஞ்சிக்கிறோம், நீ அடைக்கலம் கொடுக்குற, நாங்க வந்து அவங்கள அழிப்போம்னு சொல்லி இந்தியா எப்படி போய் பாகிஸ்தான் மேல இந்த சில துல்லிய தாக்குதல் நடத்தினாங்களோ அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா பாகிஸ்தான் போய் தாக்குதல் நடத்துது எங்க ஆப்கான் மேல. அப்ப ஆப்கான் என்ன செய்யறாங்கன்னா அவங்களும் சில தாக்குதல் நடத்துறாங்க. ஒரு யுத்தம் வந்துருமோங்கிற அளவுக்கு ஒரு முருகல் இப்ப இருந்துகிட்டு இருக்குது. யுத்தம் வந்து 2 நாட்டுக்கு மத்தியில முருகல் எப்படி இருக்குன்னு கேட்டா யுத்தம் வந்துருமா என்ன, அங்கேயும் பேரு தஹ்ரீக தாலிபான் தான். டிடிபின்னு அங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க பாகிஸ்தான்ல. அதுவும் தாலிபான் எழுச்சி அமைப்பு என்று தான் அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, அதே தாலிபான்கிற பேர்ல. இப்போ தாலிபான்கிற பேர்லயே அவங்க இயங்குறதுனால ஆப்கானுடைய தாலிபான் அரசு வந்து அவங்களுக்கு நிறைய உதவி செய்கிறாங்க, ஆயுத உதவி, பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க. இந்தியாவில் போய் பாகிஸ்தானில் போய் எப்படி விவகாரம் பண்ணுறது என்பதற்கு பயிற்சி அவங்க கொடுக்குறாங்க. அப்போ இதனால 2 நாட்டுக்கு முருகல் இருந்து கொண்டிருக்கிற நிலையில ஒரு யுத்தம் ஏற்பட்டுமோங்கிற ஒரு நிலைமை இப்போ இருக்கிற சூழ்நிலை. இந்த சூழ்நிலை இந்தியா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்தியாவுக்கு ஏற்கனவே வந்து ஆப்கானை பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா அந்த அந்த துவக்கத்துல இருந்து அந்த அந்த கந்தகார் காலத்துல இருந்து எல்லாமே அந்த ஆப்கானுடைய ஆட்கள் தான் என்ன செஞ்சாங்க, இந்த விமானத்தெல்லாம் கடத்திட்டு போனாங்கல்ல, அந்த கந்தகார்ல போய் இறங்குனுச்சு. அப்ப இருந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு தீவிரவாத நாடு, அதை ஏத்துக்கிற முடியாத நாடு என்ற வகையில தான் இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானை பற்றி ஒரு கணிச்சு வச்சிருந்தாங்க. இப்ப அமெரிக்காக்காரன் கைவிட்டுட்டு போனதுக்கு பிறகு புது குடியரசாக அவங்க உருவாகுறாங்க, நீனே ஆட்சியை பண்ணிக்க அப்படின்னு சொன்ன. அப்படி உருவானதுக்கு பிறகு ஒவ்வொரு நாடும் அங்கீகரிக்கணும். இப்ப ஏற்கனவே வெற்றிடமா போச்சு. ஏற்கனவே இருந்த ஆப்கானிஸ்தானை எல்லாரும் ஆதரிச்சு வச்சிருந்தாங்க, நாடாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அமெரிக்கா கைப்பற்றின உடனே அது வந்து வெற்றிடமாகிவிட்டது. வெற்றிடமான பிறகு இப்ப இவங்கள்ட்ட திரும்ப ஆட்சியை கொடுத்தவுடனே இவங்களை ஒரு அரசாங்கமா ஏத்துக்கிறதா இல்லையா என்பதுல வந்து உலக நாடுகளுக்கு ஒரு உடன்பாடு கிடையாது. அவங்களை அங்கீகரித்திருக்கிற ஒரே நாடு ரஷ்யா மட்டும்தான். ஆப்கானிஸ்தான் ஒரு நாடு தான் என்று அங்கீகரித்து இவங்க தூதர் அங்க இருப்பாங்க, அவங்க தூதர் இங்க இருப்பாங்க, ராஜ்ய உறவுகள் எல்லாமே வந்து ரஷ்யா மட்டும்தான் ஆப்கானிஸ்தானை வந்து ஒரு நாடு என்று அங்கீகரித்திருக்கிறாங்க. முஸ்லீம் நாடுகள் கூட அங்கீகரிக்க கிடையாது. சவுதியோ மற்ற எந்த நாடுகளுமோ ஆப்கானிஸ்தானை ஒரு நாடு என்று அங்கீகரிக்க கிடையாது. ஐநாவில் உள்ள எந்த நாடுகளும் அவங்களை ஆதரிக்க கிடையாது. அதே நேரத்தில் இது கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்கள்ட்ட கொஞ்சம் மாற்றங்கள் இருப்பதை உலக நாடுகள்லாம் கண்ட பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், ஒரு நாடாக அங்கீகரிக்காட்டான நம்ம வந்து வர்த்தக உறவு தொடர்புகளை வச்சுக்கிடுவோம், நாடுங்கிற அங்கீகாரம் கொடுக்காமலேயே வச்சுக்கிடுவோம்னு சொல்லி பல நாடுகளும் அவங்கள்ட்ட இருந்து வியாபாரம் பண்ணுவதற்காக வேண்டி, அவங்கள்ட்ட இறக்குமதி பண்ணுறதுக்காக, ஏற்றுமதி பண்ணுவதற்காக, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அங்கே சில முதலீடுகளை செய்வதற்காக ஆப்கானில் போய் என்ன செய்யறது, கப்பல் கட்டுறது, இந்த மாதிரி சில வேலைகளை செய்வதற்காக பல நாடுகள் முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியில் இந்தியாவும் இப்போ இறங்கியிருக்குது. இந்தியா என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஆப்கானை பகைக்கக்கூடாது, இப்போ ஆப்கானுக்கும் பாகிஸ்தானுக்கும் முருகல் இருந்துக்கிட்டு இருக்கிறது, இந்த நேரத்தில் வந்து பாகிஸ்தான் மீது ஒரு யுத்தம் செய்கிறான்னு வைங்க, அந்த நேரத்தில் அந்த பக்கம் இருந்து அவனுக்கு ஆயுதங்களை கொடுத்து பாகிஸ்தான் அடிக்க சொல்லலாம். இந்த ஆப்கானிஸ்தானோட ஒரு உறவு இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு வசதியாக அந்த ஆப்கானிஸ்தானை பயன்படுத்த முடியும் அப்படின்ட்டு உணர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ உள்ள மத்திய அரசாங்கம் ஆப்கானோட நல்ல நெருக்கத்தை வச்சிருக்கிறாங்க. இந்த அளவு வச்சிருக்கிறாங்க. அதாவது பாகிஸ்தானை அடிக்கிறதுக்கு மிரட்டுறதுக்கு ஆப்கானோட நாங்க நட்பு வச்சுக்கிறோம், இதான் ராஜதந்திரம். அப்படிதான் அது உதவலாமா, அது உதவலாம்ங்கிறதுக்காக வேண்டி செய்யறாங்க. அதுக்கு என்ன அடையாளம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சில துறைகள்ல கப்பல் கட்டும் தொழில் இந்த மாதிரி விஷயத்துல இந்தியா அங்க போய் முதலீடு பண்றாங்க எங்க ஆப்கானிஸ்தான்ல. அப்படின்னா என்னன்னு கேட்டா, அவங்களுடைய கஷ்டத்துக்கு உதவுற மாதிரி தானே அதை செய்யறாங்க. அது போக அவங்களுக்கு வந்து இங்க அங்கீகரிக்காட்டாலும் இங்க ஒரு தூதரகத்துக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அங்கீகரிக்கல, நாடாக அங்கீகரிக்கல, அவங்களுடைய தூதரகத்தை அங்க வச்சுக்கிடலாம். ஏன்னா கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த வேண்டியிருக்கனால அவங்களுக்குன்னு ஒரு அலுவலகம் வேணும்னு வச்சு தான்
அந்த பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள்லாம் வந்து 2 நாளைக்கு முன்னாடி டெல்லியிலே வந்து அவங்களுடைய தூதரகத்தில் வச்சு பேட்டி கொடுக்குறாங்க. அவங்கள அழைச்சி செய்தியாளர்களை சந்திக்க வைக்கிறாங்க. அந்த சந்திக்க வச்சு பேசியெல்லாம் நடக்கும் பொழுது எதுக்கு அவங்கள வர வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், பாகிஸ்தானோட எங்களுக்கு நெருக்கமாக இருக்குது, முஸ்லீம்கிற அடிப்படையில் உன்னோட அவங்க சேர மாட்டாங்க அப்படி மெசேஜ் கொடுக்குறாங்களாம் பாகிஸ்தானுக்கு. பாகிஸ்தானுக்கு என்ன மெசேஜ் வைக்கிறாங்கன்னா, ஆப்கான் முஸ்லீமாக இருந்தாலும் எங்களோட தான் இருக்கிறாங்க, உனக்கு பக்கம் நிற்க மாட்டாங்க, எங்கள் பக்கம் நிற்பாங்கன்னு சொல்லும் பொழுது பாகிஸ்தானுக்கு ஒரு செக். அதுபோக இவங்க ஒரு போராளி குழுவாக வேற இருக்கிறாங்களா, அவங்களுக்கே வந்து அந்த பஸ்தூன் மக்கள் வேற அங்கே இருக்கிறாங்களா, அவங்களெல்லாம் வந்து இவங்க சொன்னா தான் கேட்பாங்க ஆப்கான். அவங்களெல்லாம் ஒரு பக்கம் அந்த பக்கம் உசுப்பி விட்டாங்கன்னு வைங்க, பாகிஸ்தான் இந்தியா வார்னு வரும் பொழுது அங்கேருந்து பஷ்தூன் மக்கள் அந்த சைட்லேருந்து நுழைஞ்சு உள்ளே வந்தான்னு வைங்க, அப்போ இங்கேருந்து இந்தியா போனுச்சுன்னு வைங்க, பாகிஸ்தானை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலான்னு ஒரு கால்குலேஷன் பண்ணுறாங்க இந்திய கவர்மெண்ட். அப்படி ஒரு கணக்கு பண்ணி ஆப்கான் வந்து அவன் தீவிரவாதின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லி இருந்தாலும், அவன் வந்து ஜனநாயகத்துக்குள்ள வராத ஒரு நாடுன்னு சொல்லி இருந்தாலும், அவனை இஸ்லாமிய அடிப்படைவாதின்னு தன்னை சொல்லி கொண்டாலும், இஸ்லாமிய குடியரசு நடத்துறன்னு சொல்லி கொண்டாலும் பரவாயில்லை, நமக்கு எதிரிக்கு எதிரி நண்பன், எதிரிக்கு எதிரி நண்பன்கிற வகையில் ஆப்கானோட ரொம்ப நெருக்கத்தை வச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு இருக்கிற நெருக்கத்தை விட இவங்களுக்கு நெருக்கம் அதிகம் இருக்கிறது. யார் அந்த ஆப்கானோட இந்தியாவுக்கு நெருக்கம் இருக்கிறது. அதனால தான் இப்போ அந்த இதை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இது ஒரு விஷயம். அடுத்தது இந்த இவங்களுடைய இந்த பஷ்தூன் இனத்தவர்கள் வந்து ஈரான்லேயும் கொஞ்சம் இருக்கிறாங்க. ஈரான்லேயும் ஒரு கணிசமான பேர் இருக்கிறாங்க. ஆனால் அது பார்டரில் வராது. இந்த 2 தான் பார்டராக இருக்குது. அது போக நிறைய பேர் இந்த ஆப்கானில் ரொம்ப வறுமை ஏற்பட்டவுடனே அந்த ஆரம்ப கட்டத்தில் நிறைய பேர் உள்ள ஊடுருவி வர பாகிஸ்தானுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த நாடை விட்டு வெளியேற்றணும்ன்ற பிரச்சனைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட அங்கே இருக்குது. ஆப்கான்லேருந்து வந்தவர்களாம் நாங்கள் வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்குது. அதனால் இந்த பஷ்தூன் மக்களுக்கு வந்து பாகிஸ்தான் அரசாங்கத்தோட ஒரு மோதல் இருக்கிறதை பயன்படுத்தி கொண்டு ஆப்கான் அவங்களுக்கு பலவித உதவிகள் செய்யுதுங்கிறதுனால ஒரு அது உலக நாடுகள் வர ஐநாவில் வர இல்லையா, அவங்க யுத்தம்லாம் நடத்துறதுக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆப்கான் வந்து ஐநாவில் கிடையாது, அவன் எந்த நேரம் வேணாலும் தாக்கிட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதுனால போர் முருகல் நிலை இருப்பதாகத்தான் சர்வதேச ஆய்வாளர்கள் கருத்து சொல்கிறாங்க. இது போர் செய்கிறதுக்குரிய ஒரு முருகல் நிலை இருக்கிறது, சின்ன அளவிலாவது அவங்களுக்குள்ள ஒரு யுத்தம் வெடிக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி வெடிக்கக்கூடிய நிலை வரும்போது இந்தியா அதை பயன்படுத்திக்கிடுவாங்க. ஏன்னா பாகிஸ்தான் பலவீனப்படுறது தானே இந்தியாவுக்கு நல்லதுன்னு நினைப்பாங்க. அந்த ஒரு அடி சைனாவோட எல்லாம் நெருங்கிட்டாங்க. ஆனா நாமளே 2 வாரத்துக்கு முன்னாடி பேசணும், பாகிஸ்தான்காரனுக்கு ஏதாவது இஷ்யூனா நான் வருவேன், சவுதி அரேபியா ஒரு ஒப்பந்தம் போட்டதை 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும். நம்ம ஜீவா டுடேல நீங்க பேசுனீங்க. இப்ப ராணுவ ஒப்பந்தம் இருக்கு. ஆப்கானை விட சவுதி அரேபியாங்கிறது உலக அளவில் வலிமையான நாடும் கூட, பணக்கார நாடும் கூட, இது அங்கீகரிக்கப்பட்ட நாடும் கூட. இப்ப சவுதி அரேபியா பாகிஸ்தான் பக்கம் வந்து நிக்கிறான், நாம ஆப்கான் பக்கம் போய் நிக்கிறோம்னா அது எப்படி, யாரு வலிமை பெறுவாங்க? அதாவது பாகிஸ்தானோட சவுதி நிற்பது வந்து ஒன்லி பொருளாதாரத்துக்காக தான். அவன்கிட்ட காசு பணம் இருக்குது, அதனால பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவான், அதை கொண்டு செய்வான். பாகிஸ்தான் வந்து ஆயுதங்கள் மூலமா அவனுக்கு காப்பாற்றுவான். ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவனால் நமக்கு ஒண்ணுமே வராது. அவன் நம்மளோட கஷ்டத்தில் இருக்கிறான். நமக்கு அவனுக்கு ஆயுதம் நமக்கு தர முடியாது, நமக்கு காசு அவன் தர முடியாது. எதுக்கு உதவுவான்னு சொன்னா இவனை மண்டையில தட்டுறதுக்கு உதவுவான். நம்ம ஒரு அடிக்கும்போது அவன் ஒரு பக்கம் அடிச்சான்னு சொன்னா நம்ம அப்படி வச்சுக்கிறோம், ஒரு சேஃப்டியா ஒரு எல்லைகளை கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் என்பதற்காக வேண்டி ஆப்கான் பங்களாதேஷோட தான் தொடர்பு வச்சாங்க. பங்களாதேஷோட இந்தியா தொடர்பு வச்சாங்கன்னு சொன்னா அந்த பாகிஸ்தான் பிரச்சனை சுத்தி உள்ள எல்லா நாடும், ஆமா சுத்தி உள்ள எல்லா நாடும் எங்களுக்கு இணக்கமா இருக்கிறாங்க, நீ மட்டும்தான் தனிச்சு நிக்கிற அப்படின்னு பாகிஸ்தானை காட்டுறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னா அந்த வேலையை செய்யறாங்க. அதனால ஆப்கான்னால இவங்களுக்கு எந்த நன்மையும் இருக்காது. ஆனா ஒரு யுத்தம் வந்தால் அவங்க நிறைய உதவுவாங்க, அவங்கள வச்சு நல்லா பயன்படுத்த முடியும். பாகிஸ்தானோட யுத்தம் என்று சொன்னால் ஆப்கான்காரங்களுக்கு நம்ம சில பூஸ்ட் பண்ண அவங்க என்ன செய்வாங்க, இறங்கி அவங்களும் நம்மளோட சேர்ந்து செய்வாங்க. அவன் பாதி பாகிஸ்தானை பிடிச்சிக்கலாம், நம்ம பாதி பாகிஸ்தானை பிடிச்சிக்கலாம்ங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்குது. அப்படிங்கிறதுனாலதான் இப்போ ஆப்கானை வந்து சப்போர்ட் பண்றாங்க. அந்த அடிப்படைவாதம் தீவிரவாதம் இதை பத்தி பேச மாட்டாங்க. ஆப்கானுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் அதைத்தான் நான் இந்த இடத்துல கேள்வி கேட்கணும். இப்ப காங்கிரஸும் ஆப்கானும் தலிபான்களோட உறவு கொண்டிருந்தா, ஒருவேளை காங்கிரஸ் அரசு இருந்து பண்ணியிருந்தா இதே பாஜக என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, ஒரு முஸ்லீம் அடிப்படைவாதி, ஒரு தீவிரவாதி, நம்ம நாட்டுக்கு அவன் அச்சுறுத்தல், அவனோட போய் இந்த காங்கிரஸ் உறவு கொள்ளுதுன்னு இவங்க பேசியிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா பாஜக பேசியிருக்கோம்ல. பாஜக
இப்போ கூட ஒரு கர்நாடகத்துல ஒரு முஸ்லிம் சிறுமி பரீட்சை எழுத போறதுக்கு பருதா போட்டு போறப்ப ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி முழக்கமிட்டு பிரச்சனை பண்ணாங்க. ஆமா பருதா போடுற பிரச்சனை உத்தரப்பிரதேசத்துல ஒரு முஸ்லிம் வீடு முன்னாடி புல்டோசரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. பருதா போடுவதன் மூலமாக திருட்டுத்தனங்கள் அதிகரிக்குது, முகம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, எலெக்ஷனுக்கு பருதா போட்டு வந்தா யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு இப்ப வரையும் பாஜகவினர் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தீவிரவாதிகள் யார் என்பதை அவர்கள் உடைகளை வைத்து கண்டுபிடிங்க, தொப்பி போட்டிருக்கானா வருது அதை வச்சு கண்டுபிடிங்கன்னு மோடி ஓப்பனாவே பேசினாரு. சோ இந்த நாட்டின் குடிகளாக, இந்த நாட்டின் பூர்வ குடிகளா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச முஸ்லீம், பீகார் முஸ்லீம், இவனை எல்லாம் தீவிரவாதி, வங்கதேசத்துக்காரன், ரோஹிங்கியா முஸ்லீம், இவன் வந்து குண்டு வைப்பான்னு சொல்லிட்டு ஆப்கானோடையும் தலிபான்களோடையும் இவங்க ரகசியமா கூடிக்கிறதுங்கிறது, அப்ப இவங்க பேசுற இந்துத்துவம்ங்கிறது ஒரு பொய் தானே. மக்கள் இந்து மக்களிடம் இவர்கள் நம்மளாம் இந்துக்கள், அதுவும் உண்மை இல்ல. பேசுற புர்கா பரத அணிகிற காரணத்தினால் அவங்களோட நாங்க உறவு வைக்க மாட்டோம்னு சொல்லணும்ல. சொல்லணும்ல. அரசியலுக்கு தான் பண்றாங்க, பொய் தான் அது பண்றாங்கல்ல. அது எப்படி? அது மட்டும் இல்ல, பாரதிய ஜனதாவினுடைய அகண்ட பாரதத்துல ஆப்கான் வருது. ஆப்கான் வந்து காந்தார தேசம், மகாபாரதம் நடந்த இடம். சோ அத வந்து எங்கன்னா நம்ம அகண்ட பாரதத்துல கொண்டு வரணுங்கிறது RSS அஜெண்டா. அப்புறம் இன்னைக்கு தாலிபான்கள் வந்து அகண்ட பாரதத்தை ஏத்துப்பாங்களா? சட்டத்திலையும் ஆப்கானையும் சேர்த்திருப்பாங்க. CAA கொண்டு வந்தாங்கல்ல, ஆப்கானும் சேரும். ஆப்கான், பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய முஸ்லிம் அல்லாத சொல்லி போட்டாங்கல்ல. அதனால கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப ஆப்கான்ல இருக்க தாலிபான்கள் வந்து அகண்ட பாரதத்தை ஏத்துக்குவாங்களா? வெரி குட். இது வந்து மகாபாரதம் நடந்த இடம், ஏத்துக்குவாங்களா? அப்ப இது என்ன ரகசிய கூட்டணி? இது என்ன, இதுல என்ன நேர்மை இருக்குங்கிற கேள்வி வருதுல்ல பாஜக. எல்லாம் எதிரிக்கு எதிரி நண்பன்கிற ஒரு விஷயம் தான். வந்துட்டா கொள்கையெல்லாம் போயிடுது, அவ்வளவுதான். பாகிஸ்தானுக்கு எதிராக இவனை யூஸ் பண்ண முடிஞ்சானோ பயன்படுத்திக்கிறோம். இது வந்து என்னன்னு கேட்டா, காங்கிரஸும் கூட இந்த நேரத்துல வந்து ஏத்து பேச மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, இவன் எதுக்கு செய்யறாங்கிறது மக்கள்கிட்ட கொண்டு போவான்னு கேட்டா, நாட்டுடைய பாதுகாப்புக்காக நாங்க இதை செய்யறோம், பாகிஸ்தான் தான் நமக்கு, பாகிஸ்தான் தான் எதிரின்னு ஆழமா பதிய வச்சுட்டாங்கல்ல. அந்த பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பிப்பதற்கு நான் யாருடைய ஒத்துழைப்பு வேண்டாலும் நாங்க வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இருக்கிறதுனால காங்கிரஸோ இடதுசாரிகளோ கூட இதை எதிர்க்க மாட்டாங்க. தீவிரமா எதிர்த்தாங்கன்னா வேற கலர் குத்திடுவாங்க, தேச விரோதின்றாங்க, இல்ல. இடதுசாரிகள் தங்களை வந்து இந்து நாடுன்னு சொல்லல, எந்த கம்யூனிஸ்டும் இது இந்து நாடுன்னு சொல்லல, இந்துத்துவம் பேசல. இவங்க தானே அப்படி பேசுறாங்க. மாட்டுக்கறி வச்சிருந்தான்னு சொல்லி ஒரு முஸ்லீம் பெரியவர் அக்லத்தை உத்தரப்பிரதேசத்துல அடிச்சு கொண்டது இவங்க தானே. இவங்க இல்ல, இவங்க இப்ப அவருக்கு விருந்து கொடுக்கும் போது மாட்டுக்கறியை தான் கொடுத்துருப்பாங்க. ஒபாமா ட்ரம்ப் எல்லாம் வந்தா இவங்களே போய் பீஃபை கொடுத்துருவாங்க. இப்ப முதல்ல இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப மோடிக்கும் தலிபான்களுக்கும் ரகசிய ஒப்பந்தங்கிறது இதுதான். ரகசிய அறையில வந்து உட்காந்துட்டு பாத்துக்கலாம், பாகிஸ்தான் அடிக்க நாங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம். ரகசியம் இல்ல, பகிரங்கமாவே இருக்கிறாங்க. ரகசியம் இல்ல, பகிரங்கமாவே ஆப்கானிஸ்தானோட இருக்கிறாங்க, வெளிப்படையாகவே. ஆப்கானும் நாங்க ஆப்கானோட நிக்கிறோம், ஆப்கானுக்கு உதவி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் பகிரங்கமா வச்சிருக்கிறாங்க. அப்படி வச்சாதான் பகிரங்கமா வச்சாதான் லாபம், பாகிஸ்தானுக்கு பயம் வரும். அதான் ரகசியமா இருந்தா பயம் வராது. இதை வெளிப்படையா வச்சாதான் பாகிஸ்தான் யோசிப்பான், ஆஹா இவங்க அங்கிட்டு சேர்ந்தாங்க. அதுக்கு வேண்டியது வெளிப்படையா சொல்வதுதான் அது ராஜதந்திரத்துக்கு அது கரெக்ட் தான். அது வெளிப்படையா தான் சொல்லணும். அது வெளிப்படையா அறிவிச்சு அது ஆப்கானிஸ்தானோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. ஆனா ஆப்கானிஸ்தானை பத்தி இதுவரைக்கும் அவங்க பேசிட்டு வந்த எந்த வாதத்தையும் இனிமே பேச மாட்டாங்க. இந்த அடிப்படைவாதம், அது இது தீவிரவாதம், அது எதுவுமே பேச மாட்டாங்க. ஆப்கானை பட்டு சைலண்ட் ஆயிடுவாங்க காவிகள் இனிமே. கண்டிப்பா ரகசிய அறையில் நடந்த பேச்சுவார்த்தை அல்ல, பகிரங்கமாக நாங்கள் ஆப்கானை ஆதரிக்கிறோம், தலிபான்களை ஆதரிக்கிறோம் என்று இந்து ராஷ்டிரா பேசுற ஒரு கட்சி பேசுகிறது. அப்ப ராஜ்ய உறவுகள் என்று வரும்போது இவர்கள் பேசுகின்ற இந்துத்துவா என்பது எடுபடலைங்கிறது அவங்களே ஓப்பனா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய இந்துத்துவாங்கிறது நடைமுறைக்கு அவங்களே சொல்லிட்டாங்க ரகசிய அறையில் அப்படின்னு. அப்ப இது நாளை பின்னா மோகன் பகவத் இப்படி முஸ்லீம் பெண்கள் குழந்தை பெற்றுக்க கூடாதுங்கிறதுல இருந்து இவங்க பேசும்போது இனிமே இதை நம்ம மேற்கோள் காட்டலாம். நீங்க தாலிபான்களுடைய இதையே உறவு கொண்டாடிட்டு அப்புறம் என்ன இங்க உள்ள இந்திய முஸ்லீம்கள் மீது இப்படி ஒரு தாக்குதல்ங்கிற கேள்வி கேட்கலாம்.
ஆனா நீங்க சொல்ற மாதிரி ம். அவங்களுக்கு கொள்கையெல்லாம் கிடையாது. அவங்க அப்படி ஒன்றும் பெரிய கிடையாது, கிடையாது. கொண்ட கொள்கை ம். குன்றுகள் கிடையாது. அவங்க அவங்களுடைய நலன்களுக்காக மட்டுமே செயல்படுகிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஆப்கான் தலிபான்களுக்கு ஒரு இந்துத்துவ நாடு, ஒரு இந்துத்துவ கொள்கை பேசுற ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறோன்னு அவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்களா? அவங்களும் சுயநலமா தான் இருப்பாங்களா? இதேதான். எல்லா நாடுகளுமே ம். நாட்டுடைய தேசபக்த வேஷத்தை போட்டாங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் மூடி மறைச்சிடலாம். தேசத்துக்காக இதை ம். செய்யறோம்னு சொன்னா எல்லாத்தையும் மக்களை வந்து அதை எதிர்க்கிறதுக்கு பயப்படுவான். தேசத்துக்காக அவங்க ம். செய்யறாங்க, நம்ம கூட ஏத்தோம்னா நம்ம மேல தேச விரோத வழக்கு வந்துடும் பயப்படுவாங்க. ஆப்கான்ல இது உடன்பாடு இல்லாட்டா கூட வாய முடிக்குவான். எதுக்காக இந்தியாவோட ம். வச்சுக்கிறாங்கன்னா, பாகிஸ்தான்ல இருந்து உள்ள அச்சுறுத்தலை நம்மளை காப்பாத்துறதுக்காக தான். ம். பாகிஸ்தானிடமிருந்து நம்மளை காப்பாத்த இந்தியா வந்திருக்கிறாங்கன்னு அப்படி கொண்டு போயிருவாங்க அத பிரச்சனைய. அந்த அந்த மாரி. ஆமா, ஆப்கான் ஆமா. எதிர்ப்பு வராது. ம். கண்டிப்பா. அவங்க பேசுற அடிப்படைவாதமும் அடிபடுது. இவங்க பேசுற அடிப்படைவாதமும் அடிபடுது. அவங்க 2 ராஜ்ய பேரும் நலன்கள் எல்லாம் மட்டுமே முன்னிறு எல்லாம் அரசியல் 2மே தான். அடிபடுது. அப்படின்னு. ம். கண்டிப்பா இது போன்ற விஷயங்களை பொதுவான ஒரு ராஜதந்திர அரசியலோடு மட்டும் அணுகாம, அ உங்களை போன்றவர்கள் வெளிப்படையாக உடைத்து பேசியிருப்பதுங்கிறது ரொம்ப சரியான செய்தி. ஏன்னா, இத நீங்க வெறுமனே பிஜேபி எதிர்ப்பா மட்டும் பேசல. பொதுவா இந்த அரசுகள் எப்படி இந்த உலகத்துல இருக்குங்கிறதையும் ம். துல்லியமா சொல்லியிருக்கீங்க. எந்த சார்பும் இல்லாம சொல்லியிருக்கீங்க. முஸ்லிமு, இந்து, தாலிபான்ங்கிற எந்த சாய்வு நிலையும் எடுக்காம, இதுதான்ப்பா நிலை. இப்படித்தான் ம். அரசுகள், நாடுகள், தேசங்கள் தங்கள் உறவை வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப எந்த சார்பு, மத, கட்சி, நாடு சார்பு நிலை எடுக்காம, எதார்த்தமான ஜியோ பாலிடிக்ஸ் புவிசார் அரசியல எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி.